வணக்கம். இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஜூஸியான டேஸ்டியான ஜாங்கிரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஜாங்கிரி பண்ணுறதுக்கு 1 கப் உளுத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் அதை மிக்ஸி இல்லைன்னா கிரைண்டரில் சேர்த்து ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ரொம்ப ஸ்மூத் அண்ட் திக் மாவாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவோட பதம் எப்படி இருக்கணும்னா, கொஞ்சமாக மாவை எடுத்து கிண்ணத்தில் உள்ள தண்ணியில் போட்டால் அது மிதந்து மேலே வரணும். அந்த மாதிரி மாவை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் ஜாங்கிரிக்கு கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து ஃபுட் கலர் மாவோட நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் அந்த மாவை ஜிப்லாக் கவர் இல்லைனா ஏதாவது ஒரு நார்மல் கவரோ பைப்பிங் பேக்கோ இல்லை துணி கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் இப்போ ஜிப்லாக் கவர் எடுத்திருக்கேன். ஜிப்லாக் கவரில் மாவை ஃபில் பண்ணிக்கிட்டு அந்த கவரோட ஒரு ஓரத்தில் கட் பண்ணி மாவு ஸ்மூத்தாக வெளில வர மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கணும். இப்போ மாவு ரெடி. நெக்ஸ்ட்டு சீனி பாகு பண்ணணும். சீனி பாகு பண்ணுறதுக்கு 1 கப் சீனியை 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். சீனி பாகோட பதம் எப்படி இருக்கணும்னா, நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும். கம்பி பதம் அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருந்தாலே போதும். அப்படி வந்ததும் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். இல்லைன்னா சீனி பாகு இறுகிரும். அது இறுகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். அப்புறம் நமக்கு ஏலக்காய் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏலக்காவோட வாசம் பிடிச்சிருந்தா சேர்க்கலாம், இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான். இப்போ நமக்கு சீனி பாகு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஜாங்கிரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜாங்கிரி பண்ணுறதுக்கு ஆயில் லோ மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் ஜாங்கிரி கரெக்டான ஷேப்பில் வரும், இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும். ஸோ லோ மீடியம் ஹீட்டில் வச்சு ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு, அதுக்கு மேலே சின்ன சின்ன வளையங்கள் போட்டு இந்த மாதிரி ஜாங்கிரி பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஜாங்கிரியை பொரிச்சு எடுத்தாச்சு. அதை சீனி பாகில் போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு 1 நிமிஷம் சீனி பாகில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சீனி பாகில் போடுறதுக்கு முன்னாடி அந்த சீனி பாகு கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்போ தான் அது அந்த ஜாங்கிரிக்குள்ளே போய் ரொம்ப ஜூஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜாங்கிரியை உள்ளே போடுறதுக்கு முன்னாடி அந்த சீனி பாகு சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஜாங்கிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சின்ன சைஸ் ஜாங்கிரி எப்படி பண்ணணும்னா, சும்மா ஒரு மீடியம் சைஸ் ரவுண்டு போட்டு அதுக்குள்ளே திரும்ப திரும்ப ரவுண்டாக போட்டுக்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஜூஸியான ஜாங்கிரி பண்ணுறதுக்கு நம்ம 4 டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு மாவோட பதம் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ஸ்மூத் அண்ட் திக் மாவாக அரைச்சி எடுத்துக்கணும். 2 சீனி பாகோட பதம் அது ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இல்லை ஒட்டுற பதத்தில் இருக்கணும். 3வது ஆயில் லோ மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஷேப் பண்ணுறதுக்கு வரும். 4 நம்ம பொரிச்ச ஜாங்கிரியை சீனி பாகில் போடும்போது சீனி பாகு கொஞ்சமாக சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஜூஸியான ஜாங்கிரி கிடைக்கும். இந்த 4 டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாங்கிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஜூஸியான ஜாங்கிரி கிடைக்கும். நன்றி.